ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த 5வது மாதத்தையும் காண கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க உதவி செய்திருக்கிறார். சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நன்றி ராஜா என்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுங்க, நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர். பலவீனன் தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலத்தாலிடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தே, காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினி. ஆண்டவர் செய்த நன்மைகளை பாவங்கள் அவர் நம்முடைய போக்கி பாவங்களை எல்லாம் சாபங்கள் மன்னித்தார். நீக்கி நம்முடைய சாபங்களை எல்லாம் நீக்கி சுகமாக்கினீர். நம்மை சுகமாக்கினார். நம்மை குணமாக்கினார். சொல்லுங்க, பாவங்களை பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி. ஆமென். பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. சொல்லுங்க, நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, ஆமென். விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். ஆமென். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா சொல்லுங்க. நன்றி ராஜா, 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 ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya.
நன்றின்னு சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. நம் நாவுகளினாலே அவைகளை விவரிக்க முடியாதே. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தம் உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. உமக்கே நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ரட்சிப்பை தந்தீரே, சுகத்தை தந்தீரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து சிலுவையிலே அறையப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கும் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க நன்றி ராஜான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க நன்றி ராஜா, நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு இதுவரை நடத்தி வந்த நன்மைகளை நினைத்து சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, ஆண்டவரே, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக வந்தார், நமக்காக உயிர்த்தார். ஹல்லேலூயா. நம்மேல் வைத்த அன்பு பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு மிக பெரியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவர் நம்மை நேசித்திருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையை நம்மேலே பொழிய பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மலையின் மேலே என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய அன்பு அற்புதமானது. ஹல்லேலூயா. நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றினது உயர்த்தினாரே கண்மலை மீது தூக்கினாரே உயர்த்தினாரே சிங்காசனம் விட்டிறங்கி சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. பாடலை உணர்ந்து பாடுவோமா? அவ்வளவு பெரிய தேவன் நமக்காக இந்த உலகத்தில் வந்து அன்பு செய்தாரே. தூக்கினாரே சேற்றினது உயர்த்தினாரே கண்மலை மீது தூக்கினாரே உயர்த்தினாரே கண்மலை மீது. அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு
என்றென்றும் மாறாததே. சொல்லுங்க, என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நம்முடைய குற்றங்கள் யாவையும் நீக்கிட அவர் எல்லாவற்றையும் தம் மீது ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல்களை மன்னித்திருக்கிறார். நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார். அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் ஆமென் அற்புதம் அற்புதமே. ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சொல்லுங்க, என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு நம்மை சேர்க்கும்படியாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தார். எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையில் சுமந்து தீர்த்த அவருடைய அன்பை நினைவு கூர்ந்தவர்களாக, அவருடைய அன்பை ருசித்தவர்களாக பாடுவோம். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. நன்றி நிறைந்த இதயத்தோடு பாடுவோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுவிகாரம் தந்திட்டார். மறுபடி சொல்லுங்க, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையில். சொல்லுங்க விசுவாசத்தோடவே, யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையில். அற்புதம் அற்புதமே. ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சொல்லுங்க, சொல்லுங்க, என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். சொல்லுங்க, நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. சொல்லுங்க, கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. என் இயேசுவின் ஆமென் அற்புதம் அற்புதமே. ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஆமென். ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சொல்லலாம், என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. இயேசுவே, ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே தம்மிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு
விசுவாசத்தோடு பாடுங்க. ஆண்டவர் நோய்களை குணமாக்குகிறார். அவருடைய சிலுவையிலே எல்லா அற்புதங்களும் உண்டு. அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாதது. சொல்லுங்க என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. விசுவாசத்தோடு அவருடைய அன்பு அவர் நமக்காக செய்து முடித்தாரே. என் இயேசுவின் அன்பு விசுவாசத்தோடு அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். சொல்லுங்க என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததை. சொல்லுங்க சொல்லுங்க என் இயேசுவின் அன்பு. பிதாவோடு என்னை சேர்த்திடாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தவர். நம்முடைய தேவை இன்னதென்பதை அறிந்திருக்கிறார். நாம் போகிற வழி இன்னதென்பதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம அதை விசுவாசிக்கிறதுல, நிறைய நேரத்துல அதை கிளைம் பண்றது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஹல்லேலூயா. நன்மையானவைகளை காண்பது அதிக நிச்சயம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மையினால் திருப்தியாக்குகிறார். இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். ஆமென். அவர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். தம்முடைய இரக்கங்களினால் நம்மை முடிசூட்டுகிறார். கழுகை போல பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. நம்முடைய சோர்வுகளை மாற்றி நம்மை பலப்படுத்தி உயர பறக்க செய்கிறார். உயர பறந்திட செய்கிறார்.
நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. இரக்கங்களினாலே நம்மை முடிசூட்டுகிறார் என்ற வசனத்தின்படியாக அவர் நமக்கு இறங்குகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய சமூகத்துல வரும் பொழுதெல்லாம் நமக்காக இறங்குகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவருடைய பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அன்பிற்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நன்மையினாலே திருப்தியாக்குகிறீர். அவர் எப்பொழுதெல்லாம் ஜனங்களை பார்த்தாரோ மனதுருக்கத்தோடு பார்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் மனதுருகினார், அவர் இறங்கினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் அவ்வளவு நல்ல தெய்வம். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி அவருடைய அன்பை நினைத்து என் இயேசுவின் அன்பு சொல்லுங்க. அற்புதம் அற்புதமே சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி நேசிக்கிறவங்க சத்தம் உயர்த்தி என்றென்று மாறாததே சொல்லுங்க. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் இயேசுவின் அன்பு என்றென்று மாறாததே சொல்லுங்க. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. விசுவாசத்தோட அவர் நமக்கு செய்து முடித்தவைகள் எல்லாம் எண்ணி என்றென்று மாறாததே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. அவருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நாம் கேட்கிற எல்லாவற்றுக்கும் சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும் குணமாக்கும் குணமாக்கும். விசுவாசத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமோ. ஹல்லேலூயா. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும் குணமாக்கும் சுத்திகரியும் குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். விசுவாசத்தோட கேளுங்க. சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும். சமூகத்திலே வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல. குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். பதில் தாரும் பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும் சொல்லுங்க. ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம். விசுவாசத்தோடு இந்த நாளில் இந்த ஆராதனை வேளையில் ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும் பதில் தாரும் பதில் தாரும்.
பதில் உண்டாவதாக. கண்ணீருக்கு பதில் உண்டாவதாக. ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டே. ஆண்டவரே, கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக. ஒரு அற்புதத்தை செய்வீராக. விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. சொல்லுங்க, விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதே. விசுவாசத்தோட கேளுங்க. எதுலெல்லாம் உங்களுக்கு விடுதலை வேணுமோ, எதுலெல்லாம் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வேண்டுமோ, இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தாருமையா, இப்பொழுதே தாருமையா. சொல்லுங்க, விடுதலையை. ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே ஒரு விடுதலை உண்டாவதாக. சிறைப்பட்ட காரியங்களிலே ஒரு விடுதலை உண்டாவதாக. தாருமையா, இப்பொழுதே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். சொல்லுங்க, ஜெபம் கேளும் அப்பா, ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். விடுதலையை விடுதலையை. தாருமையா, இப்பொழுதே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. சொல்லுங்க சொல்லுங்க, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. விடுதலையை கேளுங்க கேளுங்க, விடுதலையை ஆண்டவர் விடுவிக்க விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, சோர்வை கட்டுங்கள், தாருமையா. ஆவிக்குரிய விடுதலை உண்டாவதாக, ஆவிக்குரிய டெலிவரன்ஸ் உண்டாவதாக. விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா.
ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை வேளையில ஆவியானவரை அசைவாடுவீராக, ஆவியானவரை அசைவாடுவீராக. நுகங்கள் முறிக்கப்படுவதாக. ஜெபம் கேளு, ஜெபம் கேளு எங்களது. அப்பாவை நோக்கி பார்த்து கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. அவர் நம்முடைய நல்ல தகப்பன். பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அவர் நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிறாரே. ஜெபம் கேளு, ஆமென். ஜெபம் கேளு எங்களது, ஜெபம் கேளு. பதில் தாரும், பதில் தாரும் எங்கள் கண்ணீருக்கு பதில் தாரும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆவியானவரே, இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லார் வாய்களை திறந்து ஆமென் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை இன்னும் அதிகமாய் நாம் உயர்த்துவோமாக. ஆமென். கடந்த 4 மாதங்களை ஆண்டவர் கிருபையாய் நம்மை கடந்து வர பண்ணினார். இந்த 5வது மாதத்திலும் பிரவேசிக்க பண்ணினார். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த முதல் வாரத்திலையும் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வர கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா, தாருமையா, இப்பொழுது ரெண்டு கையை உயர்த்தி விருப்பத்தோடு தாகத்தோடு கூட ஹalleluya விரும்புகிறோம் ஐயா. எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது, எதுவும் எங்களை கட்டி வைக்க முடியாதபடிக்கு உம்முடைய ஆவியின் வல்லமை இப்பொழுது எங்கள் மேல் அசைவாடட்டும் ஆண்டவரே. ஓ விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா, இப்பொழுது தாருமையா. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அவர்கள் மேல் வந்து காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து அமர்ந்தது. ஆமென். அந்த காற்று பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவராகிய காற்று ஆமென் இப்பொழுது இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவர் மேல் வீசும்படியாக பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களுக்கு இன்னும் உம்முடைய விடுதலை தேவை. இன்னும் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்கணும். ஆமென். ஹalleluya. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படணும். நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அழுத்துகிற கட்டி இருக்கிற எல்லா கயிறுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது அறுப்புண்டு போவதாக, சங்கிலிகள் அது தெரிப்புண்டி போவதாக. ஹalleluya. எல்லா நிலைகளிலும் ஆவியானவர் ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக.
ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே இந்த கால நேரத்தில் ஒரு தெய்வீக விடுதலையை என் ஆண்டவர் நீர் கட்டளையிடுவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2-3 நிமிடம் நல்ல ஆவியில நிறைந்த முழுபலத்தோடு கூட ஹல்லேலூயா 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 நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே உம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணின போது ஆண்டவரே அவைகள் எல்லாம் உயிரடைந்து மகா பெரிய சேனைகளாக எழும்பி நின்றது. இன்றைக்கு நாங்கள் சேனைகளாக எழும்பணும், இன்றைக்கு நாங்கள் உமக்காக எழும்பணும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் எழும்பணும். அதற்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா உலர்ந்த ஆமென் ஹல்லேலூயா உயிரற்ற தன்மைகள் எல்லாம் மாறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆவியை எங்களுக்குள் நீ பிரவேசிக்க பண்ணுவீராக. உம்முடைய ஆவியை இந்த திருச்சபைக்குள் பிரவேசிக்க பண்ணுவீராக. உம்முடைய ஆவியை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் வெளிப்பட பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா அல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மகு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நம்ம வந்த வண்ணமாகவே திரும்ப நம்ம போகக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆனந்த பாக்கியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு பலன் அவருடைய சமூகம் மட்டும்தான், எனக்கு நம்பிக்கை அவருடைய சமூகம் மட்டும்தான், எனக்கு எதிர்காலம் அவருடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 2 கையையும் உயர்த்தி ஹல்லேலூயா. என் பலனெல்லாம் நீர்தானையா. ஓ ஹல்லேலூயா. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது, என் துதி எல்லாம் ஜெயமாக மாறும். மழை பொழிந்திடும் நேரமே என் ஜெபமெல்லாம் நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் 2 கையை உயர்த்தி ஒரு நாளும் வீணாகாது, என் துதி எல்லாம் மாறும். மழை பொழிந்திடும் நேரமேது, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு நன்மை செய்வார். ஓ நான் நினைப்பதற்கும் எல்லாரும் கண்களை மூடி கையை உயர்த்தி உன்னதத்திற்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தவர்களாக நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் மனம் இறங்கும். 2 கையை விரித்த நிலைமையில் ஆமென். பரிபூர்ண ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் நீர் மனம் இறங்கும்.
பரிபூர்ண ஜீவன். மனமிரங்கும் இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் நீர் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இனிமேலாகவும் நான் நீர் தீமை செய்ய போகிறீர். நீர் ஒருபோதும் தீமை செய்யாதவர். நீர் ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையில தீமையை அனுமதிக்காதவர். எங்கள் வாழ்க்கையில நன்மையை மாத்திரமே செய்கிறவர். நன்மை செய்தவர். ஹல்லேலூயா. இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலாய் தீமை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஆமென் மேலாய் மேலாய் நன்மை ஓ செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் விசுவாசத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம அருகிலே வருகிறார். நம்மை தேற்றுகிறார். நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார். அவருடைய பிரசன்னத்தினால நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு மாதமாக, ஹல்லேலூயா, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. ஓ ஹல்லேலூயா. பராக்கிரமமே பிதாவே இறங்கும். ஹல்லேலூயா. முழு சபையாக சேர்ந்து ஒருமித்து கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் அது ஆச்சரியமானது. யோபு சொல்லுகிறார், நான் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை எனக்கு செய்கிறவர், நான் எண்ணி முடியாத அதிசயங்களை எனக்கு செய்கிற கர்த்தர் எனக்கு உண்டு. ஓஹோ அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை மாத்திரம் உயர்த்துவோம். அவரை மாத்திரம், அவரை மட்டும் நாம் உயர்த்துவோமாக. அவரை உயர்த்துகிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் தோல்வி இல்லை. அவரை உயர்த்துகிற ஒருவரையும் அவர் வெட்கமடைய செய்கிறது அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனதார முழுபலத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சபையாராக இணைந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இன்னைக்கு இந்த ஆலயத்தின் நடுவில் இருப்பது உங்க கிருபை. இன்னைக்கு நாங்கள் சபையோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிப்பது உம்முடைய கிருபை. அன்னைக்கு யாக்கோபு, பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்க 3 பேரும் அந்த மறுரூப மலையிலே கண்டதான அதே மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது இந்த ஆலயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே இங்கே இருப்பது நல்லது,
இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமுமாக போட்டு இங்கே தங்கிடுவோம்ப்பா. இந்த அனுபவம் எத்தனை இன்பமா இருக்கிறது, இந்த அனுபவம் எவ்வளவு மகிமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே அனுபவத்தை, அதே மகிமையை இந்த ஆலயத்தின் நடுவிலே, எங்கள் மேலே, எங்கள் நடுவிலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஏதோ ஒன்றை செய்வதற்காகத்தான் ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடுகிறார். ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிப்பதற்காகத்தான் அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் செய்வாராக. இன்றைக்கும் ஆவியானவர் நம் நடுவிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக. ஓ ஹல்லேலூயா. இன்னும் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது, ஆமென் ஹல்லேலூயா. இன்னும் ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருந்து அவரை ஆராதிப்பது, அது எத்தனை இன்பமா இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அவங்க அந்த அனுபவத்தை விட்டு போறதுக்கு மனசு இல்லாம தான், ஆண்டவரே இங்கேயே இருந்துருவோம்ப்பா, இந்த மேகத்துக்குள்ளேயே இருந்துருவோம், இந்த மகிமைக்குள்ளேயே இருந்துருவோம். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதே மகிமையின் பிரசன்னம் இப்பொழுதும் இந்த ஆலயத்தை நீ நிரப்பியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணப்படுவாங்க. மேகம் எழும்பாம அவங்க ஒரு இடத்துக்கு மறுபடியும் பிரயாணப்பட மாட்டாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அது வரைக்கும் காத்து கொண்டே இருப்பாங்க. எப்பொழுது மேகம் அவர்கள் நடுவிலே வனாந்தரத்தில் எழும்புகிறதோ அப்பொழுது ஹல்லேலூயா அவர்கள் எழுந்து பிரயாணப்பட தொடங்குவார்கள். அப்படியானால் ஆமென் ஹல்லேலூயா கையை உயர்த்தி இங்கே இருக்கிற அத்தனை பேரும், ஆண்டவரே நாங்கள் உங்கள் மேகத்துக்கு கீழாக நாங்கள் போகணும்ப்பா. ஹல்லேலூயா. நாங்களாம் எங்கள் சுய இஷ்டத்தின்படி நாங்கள் ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. உங்கள் மேகம் எப்பொழுதுமே எங்களை பாதுகாக்கணும். உங்கள் மேகம் எப்பொழுதுமே எங்களுக்கு மேலே இருக்கணும். உங்கள் மேகம்தான் எங்களை நடத்தணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசே சொல்றார், ஆண்டவர் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லாதிருந்தால் எங்களை எவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அப்படியானால் எங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாய் செல்லணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எப்பொழுதும் எல்லா நேரத்திலையும் உங்க மேகத்துக்கு கீழாகவே நாங்கள் கடந்து போகணும் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கடைசி பரியந்தமோ அந்த மேகத்துக்குள்ள எங்களை நடத்திருங்கப்பா. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய நிறைவான பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. மீதி இருக்கிறதான நேரங்களிலையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய சிந்தையை நாம் திருப்புவோமாக. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலையும் இந்த மே மாதத்திலையும் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுவீராகப்பா. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் தான் நாங்கள் நடக்கணும். உம்முடைய வசனத்திலே நாங்கள் ஆண்டவரே பலன் அடையணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திர. சத்திய ஆவியாகிய ஆமென் பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்துவீராகப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. எல்லாரும் ஒரு வார்த்தையாகிலும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க. வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. பெரிய ஆட்கள் எல்லாரும் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை சந்திக்கவும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்கள் பேசுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். சத்தமாய் ஆமென் சொல்வோமாக. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆமென். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கிருபையாக நமக்கு வார்த்தையை தருகிறார். அந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்வதற்கும் நித்திய ஜீவனுக்கு நாம் தகுதியாக்கப்படுவதற்கும் அந்த வார்த்தை உதவியாக அமைகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. தீமோத்தி புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு சொல்லும் பொழுது 2 தீமோத்தி 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் அவைகள் அந்த வசனத்தை வாசிங்க, 17வது வசனம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறதாம். ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனமானது, கர்த்தருடைய வார்த்தையானது எப்படியெல்லாம் இருக்கிறதாம்? அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால வேத வசனம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. வேத வசனம் நம்மை தகுதிப்படுத்துகிறது. வேத வசனம் நம்மை நித்திய ஜீவனுக்கு எல்லா விதத்திலும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. வெறும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு பிரசங்கிப்பது இல்லை. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கு வேண்டியதுதான். ஆனால் இந்த உலக பிரகாரமான நிலைமைகளிலேயும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து, ஆமேன், நாம் ரட்சிப்புக்கேற்றதான கிரியைகளிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து பெருகணும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் வளர்ந்து பெருகணும். ஆமேன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு வசனத்தை எடுத்து, ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார், வாக்குத்தத்தங்களை தருகிறார். அந்த வசனத்தை வைத்து தான் அந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு மாதத்திற்குள்ளாக ஆசீர்வாதத்தை குறித்தும் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை குறித்தும் இன்னும் புத்தி சொல்லுதலும் கடிந்து கொள்ளுதலும் அந்தந்த நாட்களிலே நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட போதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எல்லாமே நமக்கு தேவை. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்துக்கு என்ன வார்த்தை தேவையோ அதை ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுவோமாக. நான் நிச்சயமாக இந்த பலிபீடத்திலிருந்து சொல்ல முடியும், என்னதான் ஆயத்தம் பண்ணி இங்கே வந்து நின்னாலும் ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் என்னுடைய யோசனையின்படி நான் சில வேத வசனங்களுக்கு நேராக நான் போனாலும் ஆவியானவர் சில வார்த்தைகளை திட்டமும் தெளிவுமாக ஆயத்தம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகளை தருகிறார். அந்த வார்த்தையை தான் வந்து உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். அந்த வார்த்தை நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த முதல் வாரத்திலையும் நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம், பக்கம் பழைய ஏற்பாட்டில் 836வது பக்கம். நான் ஏசாயாவை எடுத்து வச்சிருக்கிறேன். எரேமியா 32 918வது பக்கம். அதில் 16வது வசனத்தின் பின்பகுதியும் 17வது வசனமும், அப்புறம் 26வது வசனமும் 27வது வசனமும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 32வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி. நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. 26 27. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர்
இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மே மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவுடைய விண்ணப்பமும் அந்த எரேமியா பண்ணினதான விண்ணப்பத்திற்கு ஆண்டவருடைய பதிலுமாக இங்கே நாம் இந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனத்திலே எரேமியா பண்ணுகிறதான விண்ணப்பம், எரேமியா பண்ணுகிறதான ஒரு ஜெபம். என்ன ஜெபத்தை பண்ணுகிறார்? எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? எல்லாருடைய சத்தமும் உயரட்டும். இந்த எரேமியா ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். அந்த ஜெபத்தின் ஆரம்பமாக இப்படி சொல்லுகிறார் 17வது வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த எரேமியா இப்படியாக ஜெபம் பண்ணுகிறார். நீர் வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கினீர். அப்படி இருக்கும் பொழுது உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தைரியமா சொல்லுங்க, என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்தவைகளுமாக இருக்கிறது என்று ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஆமென் நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென் கர்த்தர் சாலமோன் கட்டினதான தேவனுடைய ஆலயத்திலே ஆமென் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இப்பொழுதும் இந்த வார்த்தையை தைரியமாக உங்களிடத்தில் சொல்லுகிற, இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளோ என் செவிகள் கவனித்தவைகளுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. என் ஜெபத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். அவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். எல்லாரும் கண்களை மூடி, என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும். என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ வறண்ட நிலம் நீரோற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரமேது. என் ஜெபமெல்லாம் இந்த காலை நேரத்தில் இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் எதிர்பார்ப்போடு கூட நாம் இருப்போமாக. ஆண்டவரனுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். பெருமழை பொழிந்திடும் நேரமேது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தால். ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நான் நினைப்பதற்கும் ஓ மேலாய் மேலாய் நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் விசுவாசத்தோடு கூட
அவருக்கு ஈடாய் நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும். என்னுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆமென் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் காத்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இப்பொழுதும் கர்த்தர் ஆமென் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் தருவாராக. இங்கே எரேமியா அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை நீர் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா ஜெபித்ததான ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறாரு? 27வது வசனத்திலே, இதோ நான் மாம்சமான யாவருக்கும், எரேமியா ஜெபித்ததான அந்த ஜெபத்தை வைத்து, அந்த வார்த்தையை வைத்து ஆண்டவர் திரும்பவும் எரேமியாவுக்கு மறுபடியும் பதில் கொடுக்கிறாரு. எரேமியாவே, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் இருக்கிறவனுடைய கையை பிடிச்சு கேளுங்க, ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது இருக்குதா, ஒன்று உண்டா அப்படின்னு கேளுங்க. அந்த கேள்விக்கான பதில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வியை? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறார். அந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ரொம்ப பரிதாபமா போச்சே. ஆண்டவர் இப்போ உங்ககிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்கிறாருன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை ஆண்டவர், அப்படியெல்லாம் உங்களால் இயலாது, உங்களுக்கு ஒன்றும் முடியாது. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நடுக்கமாக இருக்குது. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களால் முடியாதது ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் நீர் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு தான் சில காரியத்தில் இயலாமல் போயிடும், எனக்கு தான் சில காரியத்தில் முடியாமல் போயிடும், ஆனால் உங்களால் எல்லாம் முடியும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்து உண்டாக்கின கர்த்தர். அவராலே எல்லாம் உண்டாயிருக்கிறது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிவதாக. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதிசயம் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இயற்கைக்கும் அப்பாற்பட்ட நிலைமையிலே நடக்கிறது பேர் தான் அதிசயம். அல்லேலூயா. இயற்கையின் விதிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கிறதான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, இயற்கைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினது நான் தானே. அப்படி இருக்கும் பொழுது இயற்கைக்கும் மேலாக, இயற்கையின் விதிகளுக்கும் அப்பாற்பட்ட நிலைமையிலும் என்னால் செயல்பட முடியும், என்னால் நான் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே அதிசயத்தை செய்யும்படியாக அவர் வந்திருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த சரணத்தை எல்லாரும் விசுவாசத்தோடு கூட நம்ம பாடுவோமாக.
ஃபாதர் பாடி இருக்கிறதான அழகான ஒரு பாடல். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு ஒன்றும் இல்லை. கடினமானது உமக்கு, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல இயேசப்பா. நம்முடைய வீட்டுக்குள்ள உள்ள சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவரால முடியும். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் இதெல்லாம் முடியாது இதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம நிறைய போராடி பார்த்துட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயத்தை நடப்பிக்க அவரால கூடும். உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள். எரேமியா விண்ணப்பம் பண்ணது போல பாடல்கள் மூலமாக நாமும் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, உம்மாலே செய்ய முடியாத செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஓ, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல. எதுவும் இல்லைன்னா ஒண்ணுமே எதுவுமே இல்ல. அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எதுவும் இல்ல இயேசப்பா. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலிருந்து ஒன்றை உருவாக்க அவராலே கூடும். முடியாதவைகளிலே அவர் அசைவாடி அவைகளை தம்முடைய மகாபலத்தினாலே செய்து முடிக்க அவராலே கூடும். ஹல்லேலூயா. இயேசப்பா, எதுவும் இல்ல முடியாதது. இன்னும் ஒரு விசை கடைசியாக, எதுவும் இல்ல எதுவும் இல்ல இயேசப்பா. அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. முடியாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுக்குமே இயலாத முடியாத தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அதிசயங்களாக கர்த்தர் மாற பண்ணுவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. எரேமியா இப்படி ஜெபம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? முதல்ல சொன்ன எரேமியாவுடைய விண்ணப்பம். ரெண்டாவது, இந்த எரேமியாவுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறாரு. மூணாவது, இப்ப சொல்ற எரேமியா இப்படி ஜெபம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? எரேமியா உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று 17வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் எரேமியா இப்படியாக ஜெபம் பண்ணுகிறார். ஒரு நீண்ட ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தின் முக்கிய பகுதியாக இருக்கிறது, முக்கிய வார்த்தையாக இருக்கிறது தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். 17வது வசனத்தில் ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் தேசத்தில் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று ஜெபம் பண்ணினார். இப்படி எரேமியா விண்ணப்பம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் காரணம் உண்டு, அப்படித்தானே? அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் நம்ம எதற்கும் நம்ம ஜெபம் பண்ணுவது கிடையாது. எந்த ரீசனுமே இல்லாமல் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணுவது இல்லை. ஆண்டவரே, எனக்கு இது வேணும், ஆண்டவரே இதை எனக்கு தாரும். ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் கதறுகிறது. ஆண்டவரே, இதை என்னுடைய வாழ்க்கையில் தந்தால் நலமாக இருக்கும். அந்த ஆத்துமா ஏங்குகிறது, துடிக்கிறது ஒவ்வொரு நாளும். ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். நம்முடைய ஜெபமும் நம்முடைய விண்ணப்பமும் பெரும்பான்மையாக
பெரும்பான்மையாக எப்படிப்பட்டதான ஜெபமாக இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய மாம்ச விருப்பத்தின்படியான ஜெபமாக காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கூட கையை பிடிச்சு சொல்லுங்க. இப்போ ஏன் இப்படி சொல்றேன்னா, கொஞ்சம் உற்சாகம் அடையிறதுக்கு தான். பக்கத்தில் கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஜெபம் எப்படிப்பட்டதான ஜெபமா இருக்குது? ஆமென். மாம்ச விருப்பத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறதா, அல்லது தேவன் விரும்பக்கூடிய நிலைமையில இருக்கிறதா? அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பம் பெரும்பான்மையாக நம்முடைய விருப்பத்தின்படியாக, நம்முடைய சுய இஷ்டத்தின்படியான ஒரு ஜெபமாக இருக்கிறது. நம்ம மனசுல என்ன யோசிக்கிறோமோ, நம்ம மனசுல என்ன சிந்திக்கிறோமோ, அல்லது மற்றவர்களை பார்த்து நமக்குள்ள சில விருப்பங்கள் வரும். அவங்களுக்கு இருக்கிறது போல எனக்கும் இப்படி இருக்கணும். நம்முடைய மாம்ச விருப்பத்தின்படியான அநேக ஜெபங்களை நாம் ஏறெடுக்கிறோம், தவறு இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இந்த எரேமியா என்ன காரணத்துக்காக ஜெபம் பண்ணினார் என்று கொஞ்சம் இந்த அதிகாரத்துக்குள்ள நம்ம தியானிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த எரேமியா எதற்காக ஜெபம் பண்ணினார் அப்படின்னா, இந்த எரேமியாவோட கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். எங்க பேசி இருக்கிறார்? 32வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்திலே கர்த்தர் இந்த எரேமியாவோட கூட பேசி இருக்கிறார். இந்த எரேமியாவோடு கூட கர்த்தர் பேசினதான அந்த வசனம், அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக எரேமியா ஜெபம் பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக இந்த எரேமியா ஜெபம் பண்றாரு? கர்த்தர் பேசினதான வார்த்தை நிறைவேறும்படியாக ஜெபம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ உங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு டயர்ட் இருக்குது நான் ஃபீல் பண்ண முடியுது. அல்லது கொஞ்சம் எழும்பிட்டு நம்ம உட்காந்துடலாமா? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் தர்ற வார்த்தை அது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் வேணா அந்த சரணத்தை வேணா நம்ம பாடிட்டு மறுபடியும் வசனத்துக்குள்ள போவோமே. கீபோர்டு ப்ளே பண்றா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி நாம பாடுவோம். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆமென். முடியாதது எதுவும் இல்ல, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்ல. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்ல. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். கடினமானது உமக்கு ஆமென், முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. இந்த எரேமியா எதற்காக ஜெபம் பண்றார் அப்படின்னா, இந்த எரேமியாவோட கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறாரு. அந்த வார்த்தை நிறைவேறாம போயிடக்கூடாது. ஆகையினாலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று இந்த எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகள் உண்டு என்று சொன்னால் அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகள் உண்டு. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாக இந்த காரியத்தில் ஒரு மாறுதல் உண்டாகும் என்று பேசியிருக்கிறீங்க. அப்படியானால் அந்த வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மாம்ச விருப்பத்தை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம். ஆனால் அதற்கு மேலாக கர்த்தர் உங்களோட தனிப்பட்ட விதத்தில் பேசின சில வார்த்தைகள் உண்டு. இதுவரைக்கும் ஆண்டவர் என் கூட ஒரு வார்த்தை கூட பேசலை, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலைன்னு யாராவது சொல்ல முடியுமா? மனசை தொட்டு சொல்ல முடியுமா? இல்லை, என்கிட்ட ஆண்டவர் பேசினதே இல்லை, என்னால் அதை உணரவே முடியலை. ஆண்டவர் அப்படி பேசியிருப்பாரா? என்கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தைகள் என்ன? அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்லை, இதுக்கு பதில் இல்லையா அல்லது பதில் இருக்குதான்னு எனக்கு தெரில. தைரியமாக சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன்.
ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. எதிர்காலத்துக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். தற்சமயம் உள்ள சூழ்நிலைகள் மாறும்படியாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சந்ததிக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் இதை செய்வேன், இதன்படியாகவே நான் உன்னை நடத்துவேன். ஆண்டவர் திட்டமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சில நேரத்தில் நம்ம நோட்டில் கூட நம்ம அதை எழுதி வச்சிருப்போம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் உண்டானால் ஆமென், இந்த மாதத்தில் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த எரேமியா, அந்த எரேமியாவுக்கென்று தனிப்பட்ட விருப்பங்கள் ஒன்றும் இல்லை. இந்த எரேமியா ஒரு காரியத்தை ரொம்ப ஆழமாய் விசுவாசித்து ஜெபம் பண்றார். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை உண்டு, அந்த வார்த்தை நீங்க தான் பேசியிருப்பீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் என்று எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவோடு கூட என்ன பேசினார் கர்த்தர்? 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் எட்டாவது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. 1ஆம் தேதியில் இந்த வசனத்தை கொஞ்ச நேரம் பேசினேன். இந்த அதிகாரம் முழுவதும் அன்னைக்கு 1ஆம் தேதி வந்தவங்கள்ட்ட சொன்னேன், இந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த 1ஆம் தேதி வந்தவங்க வாசித்து பார்த்தீங்களா? ஆமென். ஒரு ஆள் கையை தூக்கிட்டாங்கப்பா. இருதயத்தில் ஆறுதல் உண்டாகிறது. ஏன்னா இது ஆச்சரியமாக இருக்கும் அந்த அதிகாரத்தில். அதனால தான் நான் அன்னைக்கு வாசிச்சுட்டு வர சொன்னேன். இந்த எரேமியாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த எரேமியாவை கர்த்தர் முன் குறித்து சிறு வயதாக இருக்கும் பொழுதே இந்த எரேமியாவை தமக்கென்று தம்முடைய வேலையை செய்யும்படியாக இந்த எரேமியாவை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த எரேமியா சின்ன வயசில் சொல்கிறாரு, நான் சின்ன பையனாக இருக்கிறேன், நான் வர முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் உன்னை கொண்டு தான் நான் இந்த தேசத்தில் பேசுவேன், உன்னை கொண்டு தான் இந்த தேசத்தில் நான் செயல்பட போகிறேன் அப்படி என்று எரேமியாவை கர்த்தர் அழைத்து, எரேமியா வளர்ந்து வருகிற நாட்களில் இந்த எரேமியாவிடத்தில் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையை உன் வாயில் நான் வைப்பேன், நீ போய் ஜனங்களுக்கு போய் என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த நாட்களிலே ஜனங்கள் அத்தனை பேரும், ராஜா முதற்கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து மனசாட்சியை கடினப்படுத்தி மனசாட்சியை எடுத்து போட்டு அவர்கள் தங்கள் இஷ்டத்தின்படி வாழத் தொடங்கினார்கள். அவர்கள் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்த தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் மிக பெருமையினாலும், இன்னொரு பக்கம் அவர்கள் துணிகரமாக பாவம் செய்து அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இந்த எரேமியாவை கர்த்தர் எழுப்பி அந்த தேசத்தில் பரிசுத்தம் உண்டாகும்படியாக எரேமியாவின் மூலமாக கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ராஜாவினிடத்தில் அனுப்பி பேசுகிறார், ஜனங்களிடத்தில் அனுப்பி பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, சீக்கிரத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அழிவு என்ன செய்யும், உன் தேசத்தின் மேல் வரும். இந்த எரேமியா முழுவதும் வாசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அழிவு உன்மேல் வரும், உன் தேசத்தின் மேல் வரும். கல்தேயர் பட்டணத்திலிருந்து வடக்கிலிருந்து ராஜா புறப்பட்டு வருவான், உன்னை அடிமைப்படுத்துவான், நீ அடிமையாக கொண்டு போகப்படுவாய். ஆகையினால் நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற ராஜா முதற்கொண்டு அங்கே இருக்கிறதான ஜனங்கள் ஒருவரும் அதற்கு செவி கொடுக்கிறதாக இல்லை. அதற்கு மாறாக இந்த எரேமியாவை பிடிச்சு அடியடின்னு அடித்து, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு இந்த எரேமியா போகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த எரேமியாவை பிடிச்சு, நீ பொய் தீர்க்க தரிசனம் சொல்ற, நீ தேவ தூஷணம் சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த எரேமியாவை தரன்னு இழுத்து அவனை பாழும் கிணற்றில் தூக்கி போட்டு எப்படியெல்லாம் இந்த எரேமியாவை வேதனைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினார்கள். எரேமியா வந்து புலம்புற ஒரே ஒரு இடம்,
ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நீங்க சொல்லிதானே நான் போனேன், நீங்க சொல்லிதானே நான் அந்த வார்த்தையை சொன்னேன், ஏன் எனக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புறாங்க, ஏன் எனக்கு விரோதமாக இப்படியெல்லாம் பேசுறாங்க, என்ன ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்துல தான் வந்து புலம்புகிறார். ஆனால் அதுக்கு பதிலே கிடையாது. இந்த எரேமியாவை படாத பாடுபடுத்தினாங்க அன்னைக்கு இருக்கிறதான ஜனங்கள். ஆனால் தெளிவாக, திட்டமாக, தீர்க்கமாக இந்த எரேமியா சொல்லிட்டே இருக்கிறாரு, அழிவு தேசத்தின் மேல் வரப்போது, மனம் திரும்பு, மனம் திரும்பு. எபேசு சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லும் பொழுது, சீக்கிரத்தில் மனம் திரும்பும், மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்திலிருந்து விளக்கு தண்டை நான் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார்ல. ஒரு எச்சரிப்பான செய்தியை இப்பொழுது இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுதே ஒரு வார்த்தையை சொல்றேன். ஆமேன். மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்பல அப்படின்னா விளக்கு தண்டை ஆண்டவர் நீக்கிடுவார். அல்லேலூயா. இது ஏதோ நம்ம பயமுறுத்துவதற்காக அல்ல. ஆமேன். நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அவருக்கு முன்பதாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் நாம் இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். மற்ற ஜாதியாரை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை நாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு நாம் பாவத்திலே வாழ்வோமே ஆனால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுவோம். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த எரேமியா அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த எரேமியாவை பிடிச்சு பயங்கரமான வேதனைப்படுத்தி இப்போ கடைசியில் காவல் முற்றத்தில் கொண்டு வந்து போட்டாங்க. அதாவது ஜெயிலில் கொண்டு வந்து போட்டாங்க. அரண்மனையில் இருக்கிறதான சிறைச்சாலையில் கொண்டு வந்து இந்த எரேமியாவை போட்டுட்டாங்க. எரேமியா அத்தனை காட்சிகளையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். இன்னும் சில நாட்களுக்குள், கொஞ்ச நாட்களுக்குள் உங்கள் மேல அழிவு வரும் அப்படின்னு. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் எரேமியாவுக்குள்ள கொஞ்சம் கன்ஃபியூஷனும் வந்துருச்சு. ஒருவேளை நான் கர்த்தர் பேசுறதை தான் நான் பேசுறேன்னா, ஆண்டவர் தானே என்கிட்ட சொல்றாரு. இப்படி இருக்கும் பொழுது எல்லாமே நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் என்ன இப்படி ஜெயிலில் தூக்கி போட்டாங்களே, அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த எரேமியாவோடு கூட இருப்பதையும், அந்த தேசத்தில் செய்ய போகிறேன் என்பதையும், திரும்பவும் அந்த தேசத்திற்கு ஆண்டவர் மறுவாழ்வை கொடுக்க போகிறேன் என்பதையும் இந்த எரேமியாவுக்கு விளக்கம் பண்ணும்படியாக எரேமியாவோடு கூட கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுகிறார். அதைத்தான் இப்போ நம்ம வாசித்தோம். இந்த கதையை நான் சொல்கிறேன், கதையை தான் உங்களோட கூட பேசுகிறேன். என்னன்னா, எரேமியாட்ட வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்கிட்ட வந்து ஒருவர் வந்து பேசுவார். யார் அப்படின்னா, உன்னுடைய பெரிய தகப்பன்னு சொல்லப்பட்டிருக்குது. உன்னுடைய பெரியப்பா வந்து, அந்த பெரியப்பா பேர் என்ன பேரு? அனாமேயல். அந்த பெரியப்பா பேர் என்ன பேரு? அனாமேயல். உன்னுடைய பெரியப்பா அனாமேயல் வந்து உன்கிட்ட வந்து பேசுவார். என்ன பேசுவார்னா, எப்பா என் நிலத்தை, என்னுடைய நிலத்தை நீ வாங்கிக்கோ, நான் இப்போ கொஞ்சம் கடன் பட்டிருக்கிறேன், இப்போதைக்கு நீ இந்த நிலத்தை வாங்கிக்கோ, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உன்னுடைய பெரியப்பாவாகிய அனாமேயல் வந்து உன்கிட்ட வந்து என்ன செய்வார்? சொல்லுவார். நீ அந்த நிலத்தை நீ என்ன செஞ்சுக்கோ? வாங்கிக்கோ. சம்பவம் புரிஞ்சிச்சா? அந்த நிலத்தை நீ வாங்கிக்கோ. ஏன்னா எரேமியாவுடைய குடும்பமும் அந்த ஆனதோத் என்கிறதான ஊர் தான் இந்த எரேமியாவுடைய ஊர். அந்த ஆனதோத் என்கிறதான ஊரில் இந்த எரேமியாவுடைய குடும்பமும் நல்ல செல்வ செழிப்போடு கூட வாழ்ந்ததான குடும்பம் தான். நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்த குடும்பங்கள் தான். அப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்ததான இந்த எரேமியாவினிடத்தில் இப்படி ஆண்டவர் பேசுகிறாரு. இப்படி உன்னுடைய பெரியப்பா வருவார், வந்து அந்த இடத்த நீ வாங்கிக்கோன்னு சொல்லுவார். நீ எதையும் பேசாமல் அந்த இடத்த நீ வாங்கிக்கோ. ஆனால் அந்த நாட்களில் நடக்கிறதான சூழ்நிலை என்ன? தேசம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. இன்னும் சில நாட்களுக்குள், கொஞ்ச நாட்களுக்குள்ளாக கல்தேர் பட்டணத்திலிருந்து, பாபிலோன் தேசத்திலிருந்து நெபுகாத் நேச்சார் வந்து தேசத்தை எல்லாத்தையும் சுட்டரிக்க போகிறான். இது எல்லாம் எரேமியா வாய் மூலமாகத்தான் அந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அப்படின்னா அந்த தேசத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எரேமியாவுக்கு நல்லா தெரியும். இப்பொழுது அந்த வார்த்தை எரேமியாவுக்கு கிடைத்த பின்பதாக அப்படி 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியே என் பெரிய தகப்பன் ஆகிய அனாமேயல் கர்த்தருடைய வார்த்தையின்படியே காவல் சாலையின் முற்றத்தில் என்னிடத்தில் வந்து அவன் சொல்ற அந்த வார்த்தையை என்ன செய்யறாரு? சொல்றாரு.
அப்போ அந்த வார்த்தையை கேட்ட உடனே உண்மையிலேயே இது கர்த்தருடைய வார்த்தை தான் என்று நம்பி எந்த மறுபேச்சும் பேசாம அந்த நிலத்தை அவன் கொஞ்சம் பணம் கொடுத்து என்ன செய்கிறான், வாங்கி கொள்றான். எவ்வளவு கொடுத்து வாங்கி கொள்றான்னு கீழே இருக்குது 9வது வசனத்தில், ஆகையால் விலை கிரயமாகிய 17 சேக்கல் வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். எவ்வளவு? 17 சேக்கல் அப்படின்னா நம்ம பணத்தின்படி எவ்வளவுன்னு நமக்கு சொல்ல தெரியல. இது இஸ்ரவேலுடைய அந்த பண மதிப்பு சேக்கல் அப்படின்னு. 17 சேக்கல் நிறையான வெள்ளியை நிறுத்து கொடுத்தேன். நிறுத்து கொடுத்து அதுக்கு சாட்சியாக நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவனுடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஊர் மக்கள்லாம் இருக்கிறாங்க. இவன் எங்கே இருக்கிறான்? எரேமியா எங்கே இருக்கிறாரு? ஜெயிலில், சிறைச்சாலையில் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் இவருக்கு வாழ்வு வருமோ வராதோ, இதுக்கப்புறம் இவர் பிழைப்பாரோ பிழைக்க மாட்டாரோ, ஏன்னா அந்த தேசமே இருக்காது, தேசமே இருக்காது. எரேமியாவுக்கு நல்லாவே தெரியும். மக்களுக்கு அது தெரியுதோ தெரியலையோ, தீர்க்க தரிசனம் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன எரேமியாவுக்கு நல்லாவே தெரியும். இருக்கிறது சிறைச்சாலையில். அங்கே சுற்றிலும் வந்து சாட்சியாக, அங்கே கீழே நம்ம வசனத்தெல்லாம் வாசிக்கிறோம், அந்த பத்திரத்தெல்லாம் கொண்டு வராங்க. பத்திரத்தை கொண்டு வந்து கையெழுத்து போடுறாங்க, அதுக்கு சீல் பண்ணுறாங்க. அதுக்கு சாட்சியாக ஊர் மக்கள்லாம் வந்து நிற்கிறாங்க, யூதா மனுஷர்லாம் வந்து நிற்கிறாங்க. அதில் இன்னும் ஒருத்தர் பாருக்கா பாருக்கினிடத்தில் கொடுத்து, அந்த பாருக்கினிடத்தில், பாருக்கு அப்படிங்கிறதான அவங்க சொந்தக்காரங்க, அந்த பாருக்கினிடத்தில் அந்த பத்திரத்தெல்லாம் கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, எப்பா இந்த பத்திரத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ, இந்த பத்திரத்தை ரொம்ப நாள் இருக்கும்படியாக, பத்திரமா இருக்கும்படியாக ஒரு பானைக்குள்ள, நீ ஒரு மண் பாண்டத்துக்குள்ளாக அந்த பத்திரத்தை பத்திரமா வச்சிரு. அந்த நாட்களில் பத்திரப்படுத்துறதுக்கு இப்படித்தான் அன்றைக்கு பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு பீரோ மற்ற இன்னைக்கு பேங்க்லாம் என்னத்தை தான் பத்திரப்படுத்தினாலும் ஒன்றும் நமக்குரியதாக இல்லை. அன்னைக்கு பத்திரப்படுத்துறதுக்கு அவங்க மண் பாண்டத்துக்குள்ளாக, குடுவைக்குள்ளாக நகையோ பணத்தையோ அல்லது சொத்துக்களையோ அதை வைத்து அவர்களுடைய நிலங்களிலே புதைத்து வைப்பார்கள். அப்படி இந்த எரேமியா பார்க்கினிடத்தில் கொடுத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எரேமியா சொல்லிட்டார். சம்பவம் புரிஞ்சிச்சா? கதை புரிஞ்சிச்சா? புரியலன்னா திரும்ப சொல்கிறேன். இல்லை, நேரம் அதிகமானதுனால தான் இந்த வசனத்தெல்லாம் வாசிக்க முடியலை. இப்போ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நீ தான் சொன்ன இந்த தேசம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. இப்போ இந்த நிலத்தை நீ எதன் அடிப்படையில் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கிற, 17 சேக்கல் வெள்ளி கொடுத்து இவ்வளவு பணம் கொடுத்து இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறையே, அந்த நிலத்தினால உனக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமா? அந்த நிலத்தினால உனக்கு ஏதாவது நன்மை வருமா? வராது. அந்த நிலத்தை நீயும் அனுபவிக்க முடியாது, யாருமே அதை அனுபவிக்க முடியாது. மற்றவங்க சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை எரேமியாவுக்குள்ளேயே அந்த கேள்வி வந்திருக்கலாம், ஆமாம் தானே, இந்த நிலத்தை வாங்கி, இந்த இடத்த வாங்கி நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்? இன்னும் கொஞ்ச நாளில் கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த தேசம் அழிக்கப்பட போகிறது. இப்போ இந்த 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 ஊரில் நம்ம இருக்க முடியாது, எல்லாருமே சிறை கைதியாக பாபிலோன் தேசத்துக்கு புறப்பட்டு போக போகிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த தேசத்தில் இந்த இடத்த வாங்கினா, நிலத்தை வாங்கினா, அதனால என்ன? பயனற்ற நிலம். அப்புறம் இன்னும் அதை வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. பயனற்ற இடம், பயனற்ற நிலம், அதை வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. இது வெறும் நிலத்தை மட்டும் நான் சொல்லலை. இப்பொழுது இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் உன்னிப்பாக கவனித்து இந்த வார்த்தையை தனக்குன்னு எடுத்துக்கொள்கிறாங்களோ அவங்களோடு நிச்சயமாக கர்த்தர் பேசுவார். பயனற்ற நிலம், அதை வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, இதனால் உனக்கு எந்த விதத்தில் மேன்மை வரப்போகிறது கிடையாது, இதனால் உனக்கு வாழ்வு வரப்போகிறது கிடையாது. நீ இந்த இடத்த வாங்கிறதுனால உனக்கு எந்த விதத்திலையும் உனக்கு லாபம், உனக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனப்பட போகிறது கிடையாது. சிலர் சொல்லியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணும்போது இவளை கல்யாணம் பண்ணி உனக்கு எந்த மேன்மையும் வரப்போகிறது கிடையாது. சிலர் இப்படி சொல்லியிருப்பாங்க, சில இடங்களை வாங்கும் பொழுது
அந்த இடம் அது 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 சாபத்தீடான இடம். அந்த இடத்த நீ வாங்காத, அதை செய்யாத, அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் வரப்போகிறது கிடையாது. நான் உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் இந்த எரேமியா இருந்தார். பயனற்ற நிலம். ஒருவேளை எது பயனற்ற நிலம்? நிலம்னா இடம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பயனற்று போய் இருக்கிறதான சில சூழ்நிலைகள், பயனற்றதான வாழ்க்கை, பிரயோஜனப்படாது இருக்கிறதான சில சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த எரேமியா அதற்கு நடுவிலே விசுவாசத்தோடு கூட ஒரு ஜெபத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கிறார். அதைத்தான் இந்த 17வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்தை நான் வாங்குறேன், ஆனால் மறுபடியும் அது எனக்கு சொந்தமாகுமா? மறுபடியும் நான் அதை அனுபவிப்பேனா? ஏன்னா இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எல்லாமே முடிந்து போன நிலைமையில் இருக்கிறது. நானும் சிறைச்சாலையில் இருக்கிறேன், நானும் ஜெயிலில் இருக்கிறேன். எனக்கு மீண்டுமாக வாழ்வு வருமா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? நான் அந்த அதிசயத்தை பார்ப்பேனா? இப்போ நான் இவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறதான என் வாழ்க்கையில் பயனற்று போயிருக்கிற, பிரயோஜனமற்று இருக்கிறதான சில நிலங்கள் அல்லது சில சூழ்நிலைகள், இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, இந்த மனுஷனெல்லாம் திருத்தவே முடியாது, இதெல்லாம் வேஸ்ட்டு, இவளை திருத்தவே முடியாது, வாய்ப்பே கிடையாது, நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், இதனால் எனக்கு எந்த பலனும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது, என் வழியில் நான் போகிறேன். அதாவது இதை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வார்த்தைகள் உண்டு, ஆனால் சொல்கிறதுக்கு சமயம் இல்லாததுனால இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். பயனற்ற நிலம், பிரயோஜனப்படாததான ஒரு இடம். ஆனால் இந்த எரேமியாவோட கர்த்தர் தெளிவாக பேசிட்டாரு, இந்த இடத்த நீ என்ன செய்ய, விலை கொடுத்து வாங்கிரு. இவனும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக 17 சேக்கல் வெள்ளியை கொடுத்து அந்த இடத்தை என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டார். நடந்தது என்ன? அதுக்கப்புறம் அதே போல் கல்தேயர் வருகிறான், அதாவது பாபிலோன் தேசத்திலேருந்து நபுகாத்நேச்சர் வருகிறான், அத்தனை பேரையும் அடித்து காலி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிடுறான். அங்கே இருக்கிற தேவாலயம் சுட்டரிக்கப்படுகிறது. சம்பவத்துக்கு வர்றேன். அங்கே இருக்கிற தேவாலயம் சுட்டரிக்கப்படுகிறது, பட்டணம் தீக்கிரையாக்கப்படுகிறது. ஒருத்தருடைய நிலம் கூட அவங்களுக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் அடித்து ஸ்திரீகள், பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் அத்தனை பேரும் அவங்க சிறை கைதியாக கொண்டு போகப்படுறாங்க. வேதாகம காலங்களில் நடந்ததான சம்பவத்தை சொல்கிறேன். அவங்க அத்தனை பேரும் சிறை கைதியாக கொண்டு போகப்படுறாங்க. அவங்களுடைய இடம், அவங்களுடைய நிலம் அவங்களுக்கு சொந்தமாக இல்லை. இப்போ பட்டணமே தீக்கிரையாக்கப்பட்டது. இப்போ யுத்தங்கள் நடக்குது பார்த்தீங்களா? இஸ்ரேலில் நம்ம சில இடங்கள்லாம் நம்ம இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்குது. இப்படி யுத்தங்கள் நடக்கும்போது என்ன நடக்கும்? பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தரைமட்டமாக்கப்படுகிறது, எல்லாம் அன்னைக்கு உலக அதிசயத்தில் ஒன்றாக கருதப்பட்டதான சாலமோன் கட்டினதான தேவனுடைய ஆலயம் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த காட்சியெல்லாம் எரேமியா பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிறதான ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேரும் அலறி அடித்து அவர்கள் அடிமையாக கொண்டு போகப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் இந்த எரேமியா இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது ஏதாவது மாற்றம் வருதா? இல்லை சும்மா வார்த்தையை கேட்குற மாதிரி இருக்குதா? இந்த எரேமியா கீழே அதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஆண்டவரே, நீட்டப்பட்ட உம்முடைய கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நீர் எல்லாவற்றையும் உண்டாக்கி நீர் இப்படியெல்லாம் நீர் செய்திருக்கிறீர். நீர் 1000 தலைமுறை மட்டும் நீர் இரக்கத்தை செய்கிறவர். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரே, பாவத்தையும் நீங்கள் பின்னடியார் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் விசாரிக்கிறவர். அப்படிலாம் இப்படியே கீழே அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்து வருகிறார். அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவரே, இந்த இடத்தை வாங்கியாச்சு, இந்த இடத்துல நான் தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு, ஆனா இதனால என்ன பிரயோஜனம், என்ன பலன் அப்படின்னு சொல்லி எரேமியா ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென், ஹல்லேலூயா. இந்த எரேமியாக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் இந்த சூழ்நிலையில் இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. நிச்சயமாக இப்போ நீங்கள் அடிமையாக புறப்பட்டு போவீங்க, நான் திரும்பவும் உங்களை கூட்டி சேர்ப்பேன், திரும்பவும் நீங்கள் இவ்விடத்துக்கு வருவீங்க, திரும்பவும் இந்த இடத்துல உங்களுடைய ஆரவாரமும் சந்தோஷமும் முகமலர்ச்சியும் மறுபடியும் உண்டாகும். நாங்கள் திரும்பவும் என்னதான் நான் உங்களை அடிமையாக ஒப்பு கொடுத்தாலும் திரும்பவும் என் ஜனத்தின் மேல் நான் கிருபையாக இருந்து நான் திரும்பவும் நான்
கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் எரேமியாவின் மூலமாக இந்த வார்த்தையை பேசியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை திரும்ப வாசிக்கிற பாருங்க, 37வது வசனம், 32வது அதிகாரம் 37வது வசனத்தில், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்தும் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதில் சுகமாக தங்கி இருக்கவும் பண்ணுவேன். 38வது வசனத்தில், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். 39வது வசனத்தில், நன்மை உண்டாகும்படிக்கு நான் செயல்படுவேன். 40வது வசனத்தில், ஆமென், நான் நித்திய உடன்படிக்கை அவர்களோடு கூட ஏற்படுத்துவேன். 41வது வசனத்தில், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாக நான் நாட்டுவேன். கீழே மறுபடியும் நம்ம வாசிக்கும் பொழுது மறுபடியும் அவர்கள் வந்து இடங்களை எல்லாம் கொள்வார்கள், அதாவது இடத்தை எல்லாம் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள், அதை மறுபடியுமாக கிரைய பத்திரமாக எழுதுவார்கள், இந்த தேசம் மறுபடியும் அவர்களுக்கு சொந்தமாகும் என்று இந்த எரேமியாவின் மூலமாக கர்த்தர் பேசியிருந்தார். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த எரேமியா இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தோடு கூட சொல்றாரு, ஆமென், என்னதான் இப்பொழுது அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஒரு நாளில் திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவோம், இந்த இடத்தை நான் சுதந்திரமாக்குவேன், இந்த ஊர்ல இப்பொழுது வாங்கப்பட்டதான இந்த நிலம் எனக்கு சொந்தமாகும், திரும்பவும் நான் அந்த சந்தோஷத்தை, திரும்பவும் நான் அந்த மகிமையை, திரும்பவும் நான் அந்த ஆமென் அந்த அதிசயத்தை நான் பார்ப்பேன் என்று சொல்லி இந்த எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? அதே போல இவர்கள் எல்லாரும் அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 70 வருடம் ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசின வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மை உள்ளதாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இப்போ இந்த வேத வசனத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 70 வருடங்கள் இவர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டு பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. அவன் திரும்பவும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவர்கள் அடிமையின் தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்ரா நெகேமியாவில் இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். எஸ்ராவிலே ஆமென் நான் வாசிக்கும் பொழுது அங்கே எரேமியா அங்கே பாபிலோன் தேசத்திலே அடிமையாக இருந்ததான அந்த ஜனங்களிலே யார் யார் எந்தெந்த ஊரார் எந்தெந்த பட்டணத்தார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் புள்ளி விவரத்தோடு கூட சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, நெகேமியா 7வது அதிகாரம் 27வது வசனம். நெகேமியா 7:27. இல்லை, நெகேமியா 7:27. ஆனதோத் மனிதர் 100, அதாவது திரும்ப அவங்க ரிட்டன் வரும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது 70 வருடங்கள் கழித்து ஆண்டவர் இந்த வார்த்தை, அதாவது காலங்கள் தாமதமானாலும் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்பதற்கு அடையாளத்தை தான் நான் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறேன். அங்கே ஆனதோத்து, இந்த எரேமியா ஊர் இருந்ததான சின்ன ஊர், இந்த ஆனதோத்து, அந்த ஆனதோத்து மனிதர் எத்தனை பேர் மீதி இருக்கிறாங்களாம்? புள்ளி விவரத்தோட சொல்லப்பட்டிருக்குது 128 பேர் என்ன செய்கிறாங்க, மீதி இருக்கிறாங்க. இன்னும் சில பட்டணத்திலிருந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு அங்கே ஒரு லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பட்டணத்தில் அந்த 128 பேர்ல இந்த எரேமியாவும் ஒருத்தர். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? நெகேமியா 12வது அதிகாரம் 1வது வசனம். நெகேமியா 12:1. செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யோசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யாரென்றால் செராயா, எரேமியா, எஸ்ரா. ஹல்லேலூயா. இந்த எரேமியாவும் திரும்ப வருகிற ஒரு நபராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த எரேமியாவும் திரும்ப 70 வருடங்கள் கழித்து, என திரும்பவும் ஆண்டவர் அங்கங்கிருந்து தேசத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். எஸ்ரா, நெகேமியா இவர்களுடைய தலைமையிலே ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டு வருகிறார்கள். அதிலே ஒரு நபர் இந்த எரேமியா. ஹல்லேலூயா. மறுபடியும் வந்து அந்த ஆனதோத்தில் இருக்கிறதான அந்த நிலத்தை, அந்த இடத்தை மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். மொத்த ஜனங்களும் அவரவருடைய இடத்தை சுதந்திரித்து கொண்டு மறுபடியும் அங்கே ஆலயங்கள் கட்டப்படுகிறது, மறுபடியும் பண்டிகைகள் உண்டாகிறது, மறுபடியும் ஆரவாரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பெருகுகிறது, மறுபடியும் தேவன் தம்முடைய நாமத்தை ஜனங்கள் மூலமாக மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு அப்படி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். ரொம்ப ஹைலைட்டு. இவ்வளவு காரியங்கள் நடப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாச்சு. அந்த வாக்குத்தத்தங்கள் அது நிறைவேறும் என்று எரேமியா விசுவாசித்து ஜெபம் பண்ணுறாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காரணமான முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எரேமியா 32வது அதிகாரத்திலே ஆமென் பின்பகுதியிலே அதில் வாசிக்கும் பொழுது 40வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவது இல்லை என்று என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் நான் வைத்தேன். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் அங்கே சொல்றாரு, இனி நான் அவர்களை விட்டு விலகுவது இல்லை, இனி அவர்கள் என்னை விட்டு தூரம் போகாதபடிக்கு, நான் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு கூட நான் ஏற்படுத்த போகிறேன். ஏற்கனவே நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கையெல்லாம் டெம்பரவரியானது, அது அப்பப்போ அது மாறும். ஆனால் இனி அவர்களோடு கூட ஏற்படுத்தப்படுகிறதான உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் படியாக நான் திரும்பவும் வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றி அவர்களை வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் கொண்டு வந்து நிலை நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த நித்திய உடன்படிக்கை அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அது நாம் ஆராதிக்கிற இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்தான் நித்திய உடன்படிக்கையாக அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் பண்ணினதான அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அது டெம்பரவரியானது கிடையாது, அது நித்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அன்றைக்கு எரேமியாவின் காலத்திலேயே அவ்வளவு விசுவாசத்தோடு கூட சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் தைரியமாக சொல்ல முடியும், எனக்காக 2000 வருடத்துக்கு முன்பதாகவே ஒருவர் நித்திய உடன்படிக்கையாக சிலுவையிலே அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். அவர் பண்ணினதான உடன்படிக்கையின்படியாக நிச்சயமாக எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது நிச்சயமாக நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதை நிறைவேற்றாமல் அவர் விடுவது இல்லை. ஆமென் சொல்வோமாக. ஆமென், ஹல்லேலூயா. எது மாறினாலும் மாறாமல் போனாலும் ஆண்டவர் என்னோடு கூட பண்ணின உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்கை, இது மாறாது. அந்த உடன்படிக்கையின்படியாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னது எல்லாம் நிறைவேறும். ஆமென் சொல்வோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னது எல்லாம் நிறைவேறும். என்ன நிறைவேறும்? ஆமென். இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்ன? திரும்பவும் நான் வாங்கினதான அதே நிலத்தை நான் சுதந்தரித்துக் கொள்வேன். திரும்பவும் இடங்கள் கொள்ளப்படும். திரும்பவும் நான் மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும், அடுத்த சந்ததியாக இருந்தாலும், திரும்பவும் நான் அவர்களை வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் கொண்டு வந்து நிலைநாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் இந்த காலை நேரத்திலையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருப்பது நிச்சயமானால் நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எரேமியா பண்ணினதான ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டது. ஆமென். ஆனதத்தில் இருக்கிறதான 128 பேர், அந்த 128 பேரில் இந்த எரேமியாவும் ஒருவர். ஆமென். அன்னைக்கு எல்லாருக்கும் பைத்தியமாக தோன்றினது, அன்றைக்கு எல்லாருக்குமே அது வித்தியாசமாக தோன்றினது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆலயத்துக்கு வரும் பொழுது நீ சபைக்கு போறதுனால உனக்கு என்ன கிடைத்தது கேட்டிருக்கலாம். பயனற்ற நிலம் தானே. முன்னாடிலாம் அந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ அந்த வார்த்தையை சொல்கிறாங்களான்னு தெரியல. நீ இப்போ பெந்தேகோஸ்தே சபைக்கு போனன்னா அது தாலி அறுத்தான் கோயில் அப்படின்னு சொல்லி முன்னாடிலாம் அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நீ ஆலயத்துக்கு போறதுனால, சபைக்கு போறதுனால உனக்கு பயன் என்ன? உனக்கு பலன் என்ன?
அந்த ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் என்னோடு பேசுறாருன்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறையே, அதனால உனக்கு என்ன பலன்? ஒண்ணுமே நடக்கலையே. எல்லாமே தலைகளை தானே போயிட்டு இருக்குது. எரேமியாவுடைய நாட்களிலும் அப்படித்தான் நடந்தது. எல்லாமே தலைகளை தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா எரேமியாவுக்குள்ள ஆழமாய் ஒரு விசுவாசம், ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க திரும்பவும் இந்த தேசத்திற்கு நீர் அழைத்து வருவீர் என்பதற்கு அடையாளம் நான் வாங்கி இருக்கிறதான இந்த நிலம், நான் வாங்கி இருக்கிறதான இந்த இடம்தான். ஹல்லேலூயா. அதற்கு பத்திரத்தில் கையெழுத்தும் போட்டு அதுக்கு முத்திரையும் வைத்து அநேகருடைய சாட்சியின் முன்னிலையில் அதை ஒரு பானைக்குள் வைத்து, மண்பாண்டத்துக்குள் வைத்து அதை பத்திரப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட என்ன ஆமேன் வார்த்தை உங்களோடு கூட பேசினார் என்பது எனக்கு தெரியாது. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பது உண்மையானால் ஆமேன், அப்படிப்பட்டவங்க மாத்திரம் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். பயனற்றதான நிலம், பிரயோஜனப்படாத ஒரு வாழ்க்கை, பிரயோஜனப்படாத ஒரு நிலம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை வாங்கு, நீ விலை கொடுத்து அதை வாங்கு. இது எதற்கு அடையாளம் அப்படின்னா, நான் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவது நிச்சயம். நான் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவது நிச்சயம். நான் இதெல்லாம் நிறைய நேரத்தில் கேட்டுட்டேன். ஆபிரகாம் அப்படித்தான் நினைத்திருக்க கூடும். திரும்ப திரும்ப கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவது இல்லை. அதாவது காலங்கள் கடந்து போனது உண்மைதான், சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாக இருப்பது உண்மைதான். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை இந்த காலை நேரத்தில் தெளிவா சொல்றார். நான் உன்னோடு கூட பேசி இருப்பது உண்மையானால் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, ஒருவேளை நானே பயனற்ற நிலம் போல நானே இருந்திருக்கலாம். ஆனால் பயனற்ற நிலமாய் இருக்கிறதான என்னையும் அறுவடையின் நிலமாக மாற்ற அவரால் கூடும். நானே யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், ஆனா என்னை அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துவதற்கு அவராலே கூடும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுற காரியங்கள் அது 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 ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது மகா பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு காரியம். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தாவே, இந்த மே மாதத்துல எங்களோடு நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. பயனற்ற நிலமாக இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. அதிசயங்கள் ஒன்றுமில்ல. ஆயிரம் தலை முறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். எதுவும் இல்ல இயேசப்பா. ஓஹோ, எதுவும் இல்ல இயேசப்பா. முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. ஒருவேளை சொல்லியிருப்பாங்க எரேமியாட்ட, இங்க போய் இடத்த வாங்கியிருக்கிறிய, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ நிலத்தை வாங்கியிருக்கிறிய, உனக்கு என்ன ஆச்சு?
ஆனால் எரேமியாவுக்குள்ள ஆழமாய் ஒன்று தெரியும். ஆமென். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவது நிச்சயம். ஆண்டவர் நிச்சயமாக இப்பொழுது அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் மறுபடியும் நிச்சயமாக இந்த தேசத்திற்கு என்னையும் என்னோடு சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தையும் இந்த தேசத்தில் கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கரங்களை தட்டி பாடுவோம். எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது. ஓ, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது. கடினமானது உமக்கு முடியாதது. எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல. ஆமென். எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது. ஆமென். எதுவும் இல்ல இயேசப்பா, முடியாதது எதுவும் இல்ல. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னை குறித்து கேட்கப்பட்ட கேள்வி இப்படிப்பட்டதாக இருந்தது. ஆனால் எனக்குள் ஒன்று தெரியும். எனக்குள் ஒரு வார்த்தை இருக்கிறது. எனக்குள் தேவ திட்டம் இருக்கிறது. அதை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எனக்கே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே, என்னையே நான் சரிப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கிறேனே, எப்படி நான் மற்றவர்கள் நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்? இல்ல, உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. உன்மேல் ஒரு வாக்குத்தத்தங்கள் உண்டு. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவர் கைவிடுவது இல்லை. அதற்கு தேவையானது ஒன்றே ஒன்று, விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. அந்த விசுவாசத்தை கர்த்தர் உனக்குள்ளே வர்த்திக்க பண்ணுவாராக. அந்த விசுவாசத்தை கர்த்தர் உனக்குள்ளே பெருக பண்ணுவாராக. ஆபிரகாமுக்கு செய்தவர் உனக்கும் செய்வார். எரேமியாவுக்கு செய்தவர் உனக்கும் செய்வார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சுமந்து நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் எங்களோடு கூட பேச இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவது நிச்சயம். அதை அப்படியே நாங்கள் விசுவாசித்து காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இந்த நிலைமையில் நாங்கள் உமக்காக செயல்பட நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எரேமியா தனக்காக அவன் வாழலை, கர்த்தருக்காக அவன் செயல்பட்டான். ஆண்டவரே, அப்படியானால் ஆண்டவரே, நாங்கள் உமக்காக செயல்பட, உமக்காக நாங்கள் வேலை செய்ய, உமக்காக பிரயாசப்பட, உம்முடைய வார்த்தையை சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாழ்வது நான் எனக்காக அல்ல, எனக்காக அல்ல, உமக்காக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் செயல்படுத்துவீராக, எங்களை பயன்படுத்துவீராக. நன்றி அப்பா. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேச நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிறதுன கர்த்தருடைய பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய நிறைவான நீங்காத பிரசன்னம் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவதாக. வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உளுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.